உடனடியாக அந்த தளத்திலிருந்து நீக்க வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். கழக தொண்டர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. இது அரசியல் இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு இயக்கம். மாநிலத்துடைய முக்கிய துறை வைக்கிற தொழில்துறையுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய வலைதளத்தில் அமைச்சர் எல்லாருக்கும் விருப்பு ஏற்பட்ட முறையில் இருக்கணும். அவர் தளத்தில் இயங்குகிற அவர் பேரில் இயங்குகிற ஒரு வலைதளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஐடி விங் சார்பாக இந்த மாதிரி மோசமான ஒரு யாரும் ஏற்காத அருவருக்கத்தக்க வகையில் இந்த கார்ட்டூன் படத்தை போட்டிருக்கிறார்கள். எங்கள் பொதுச்செயலாளரை சித்தரித்து அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய மனதையும் இன்றைக்கு கோபத்தில் ஆழ்த்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு ஏற்கனவே சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. ஆட்சி நடத்துகிற தமிழக அரசானது தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக கொண்டு செல்வதை விட்டுவிட்டு இன்றைக்கு கஞ்சை, போதை கலாச்சாரம், கஞ்சா, ரவுடிசம், கற்பழிப்பு நாள்தோறும் அரங்கேறி கொண்டு இதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை மிகவும் மோசமாக நடந்து கொண்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இன்னைக்கு எங்களுடைய கீழ் பிராஞ்சு இங்கே நம்முடைய மதுரையினுடைய மாநகர காவல்துறை ஆணையாளர்கள் கொடுத்து இதை உடனடியாக அந்த தளத்திலிருந்து நீக்க வேண்டும். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். இதை போட்டதுக்காக அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யார் யார் இது அந்த தளத்தை பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே சட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. 2000 தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000லேயே பிரிவு 56, பிரிவு 67, பிரிவு 69A, ரெண்டாயிரத்தி 23 பிரிவு 356, பிரிவு 352, பிரிவு 353 மேற்கண்ட அந்த சட்ட வரைவில் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு அதில் வலியுறுத்தி சட்டங்கள் கூறுகிறது. எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடுடைய தொழில்துறை அமைச்சராக இருப்பவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருப்பவருமான டிஆர்பி ராஜா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி இதை பகிர்ந்தவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடனடியாக நம்முடைய ஆணையாளர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி மதுரை மாவட்டத்தில் அவருக்கு உரிய ஜூரி செக்ஷன் பகுதியில் இதை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ நாங்கள் கழகத்தின் சார்பாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வழக்கறிஞர் பிரிவு சார்பாக கொடுத்துருக்கோம். தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக கொடுத்துருக்கோம். மாணவரணி சார்பாக கொடுத்துருக்கோம். இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக மனு கொடுத்துருக்கோம். ஒருவேளை நடவடிக்கை எடுக்கிறதுனா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அது இந்த அரசாங்கத்துடைய மோசமான நடவடிக்கையை பாருங்கள். அது அடுத்த நடவடிக்கை என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம். அது உடனே சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறது இல்லை, என்னன்றது சொல்லுவோம். மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். கழக தொண்டர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஏற்கனவே சட்ட ஒழுங்கு மிக கேலிக்கூத்தாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு 5 வயசு கிளவிய குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வகையற்ற ஒரு அரசானது இது போன்ற தாழ்ந்த ஒரு இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் கட்சி விமர்சனம் பண்ணியிருக்காங்க, கட்சி நடத்துது. புரட்சி தலைவர் அம்மா காலத்தில், இதே டாக்டர் கலைஞர் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொள்கை மாறுபாடுகள், எங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. மக்கள் சேவையில் எங்களுடைய போக்கு வேறு, அவங்களுடைய போக்கு என்பது வேறு. நாங்கள் ஏழை பாளையர்களுடைய நண்பர்களாக, அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இன்றைக்கி இருக்கிறோம். அவங்களுக்கான திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அப்படிப்பட்ட நாங்கள்
எங்களுடைய தலைவர்கள் புரட்சித் தலைவர் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் மக்களால் மதிக்கப்பட்டது. இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அத்தனை பேரும் இன்னைக்கு அரசு ஊழியர்லேருந்து விவசாயம் வரைக்கும் படித்தவர்களும் பாமர மக்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் ஒரு குறைந்த ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரத்தைப்பட்டு இவர்கள் போய் மக்களை ஏமாற்றாமல் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், உடனடியாக கையெழுத்து போடுன்னு சொல்லாமல் அதுக்கு வழிவகை கண்டு 7.5% இடஒதுக்கீடையும் கொண்டு வந்து கொடுத்து கிராமப்புற மாணவர்கள், அரசு துறை மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றிய ஒரு ஒப்பற்ற ஒரு பெருமான் தான் அவர். 5 பைசா இல்லாமவே டாக்டர் படித்து முடிச்சுட்டு வரலான்ற ஒரு வரலாற்றுமான தீர்ப்பு. எப்படி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்பட்டாரோ, ஏழை மக்களால் இன்றைக்கும் போற்றப்படுகின்ற புரட்சி தலைவரை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய 4 ஆண்டுகால ஆட்சியிலேயே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து குடிமராமத்து பண்ணி இப்படி அத்தனை பேருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார். அவரை இந்த மாதிரி கேலி சித்திரம் போட்டு இன்னைக்கு எங்கள் தொண்டர்களுடைய மனதை எல்லாம் புண்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் சரி, அந்த கட்சியும் சரி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் விரோத கட்சி, மிக மோசமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது அரசியல் இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு இயக்கம். இது போன்ற இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்ற மக்கள் நினைப்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க உண்மையாகிவிட்டது. திமுக ஒரு தீய சக்தி என்பதை எங்கள் புரட்சி தலைவர் சொன்னார், புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடியார் வலியுறுத்தினார். அதற்கு முடிவு கட்டுகின்ற நாள் தான் 26. எனவே நாங்கள் ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள நம்முடைய மாநகர ஆணையாளரிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். உடனடியாக அதை நீக்க வேண்டும், இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையினால் இந்த சட்டப்படி அவர்கள் மீது நாங்கள் கீழ்கண்ட 5 பிரிவுகளில் சட்டம் அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.